எங்கெல்லாம் நீங்கள் இறைவனோடு உரையாடுகிற நேரத்தில் மக்கள் என்ன சொல்லிவிட்டாலும், உயர்த்தி விட்டாலும் தாழ்த்தி விட்டாலும், இறைவனோடு உரையாடுகிற நேரத்தில் உங்களுக்கு நெருடல் உண்டாகவில்லையோ, உங்கள் வார்த்தைகளில் பேச்சுக்களில் நெருடல் உண்டாகவில்லையோ, உண்மையாக நீங்கள் இறைவனோடு பேசுகிறீர்களோ, அப்ப நீங்க இறைவனோடு உண்மையாளர்களாக இருக்கிறீர்கள். நீங்க பெரிய இறைச்சையம் உடையவராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு உதாரணமாக பாருங்கள், பிரார்த்திக்கிற நேரத்தில் நிறைய பேருடைய பிரார்த்தனை இந்த பாவங்களை விடுவதில் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு, நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் வேறு வழி இல்லாமல் இறைவனிடத்திலே, அதாவது நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறாரே, தான் எப்படியாவது அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிற நேரத்தில் இறைவன் என்ன செய்யறான், அதை அங்கீகரித்து அதை அவருக்கு, அதாவது அந்த துன்பத்தை நீக்குகிறான் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். யாருக்கு? முல்தர், நிர்பந்திக்கப்பட்ட நிலை உள்ளவர். இந்த பாவத்தை விட முடியாமல் போராடி அதை விடுதலைக்காக போராடி இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றவனும் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் உள்ளவர் தான். ஆனா ஏன் துஆ கபூல் ஆகுதில்லை தெரியுமா? அவர் பிரார்த்தனையில் உண்மையாளராக இல்லை. பிரார்த்தனையில் உண்மையாளராக இல்லை. பிரார்த்தனையில் உண்மையாளரான என்ன? துஆ கேட்கிற நேரத்திலேயே மனசுக்குள்ள என்ன ஏற்படுகிறது? சிலர், அதாவது ஒரு துஆ கேட்கிறாரு, நான் இதுக்கு பின்னால் சினிமா பார்க்க மாட்டேன். அப்ப அவருக்கு சைத்தான் ஞாபகப்படுத்துவான், நேத்து தான் புதுசா ஒன்று ரிலீஸ் ஆகிக்குது அப்படின்னு. சைத்தான் ஞாபகப்படுத்துவான், நேத்து தான் புதுசா ஒன்று ரிலீஸ் ஆகி. இவன் என்ன மனசுக்குள்ள துஆ கேட்கிற நேரத்திலேயே அவன் எப்படி கேட்கிறான் தெரியுமா? கடைசியா அதுதான், யா அல்லாஹ் இந்த கடைசியான இந்த கடைசியா வெளிவந்ததோடு நான் இதுக்கு பின்னால் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படி என்று துஆ கேட்கிறாங்கன்னு வைங்களேன். இப்படி துஆ கேட்டால் இறைவனுக்கு அவனுக்கும் இடையில் உள்ள பிரார்த்தனையிலே அவன் உண்மையாளர் ஆகிக்கிறான் இல்லை. அப்ப அவனோட துஆல அட்லீஸ்ட் எண்ணத்தில் அவனுடைய இஹ்லாஸ் 100க்கு 100 இருக்கணும். எப்படி இருக்கணும்? கடைசி அல்ல, இப்பொழுது எனக்கு இருக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட நான் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது என்கிற எண்ணம் இருக்கணும். ஆனா உள்ளத்துல என்ன ஏற்படுது? கடைசியாக வெளிவந்ததை தவிர மற்ற இதுக்கு பிறகு இதான் கடைசி, இன்றைக்கு மட்டும்தான் என்னது கடைசி, அல்லாட்டையே சொல்ற அளவுக்கு நான் நினைச்சு பாருங்க. துஆ நேரத்தில் விலகிறத தான் அல்லாட்ட சொல்லணும், அதை விட்டுட்டு பார்க்கறதை சேர்த்து அல்லாட்ட சொல்றான். கடைசியா இதுக்கு மட்டும், அதுக்கு பின்னால இல்லை அப்படி என்கின்ற எண்ணம். ஆனால் நபித்தோழர்களுக்கு சாராயம் சம்பந்தமாக ஹராமாக்கி விட்டான் என்ற செய்தி வந்தோடனே என்ன செஞ்சாங்க? வாயில இருந்ததை துப்பினாங்க. வாயில இருந்ததை துப்பினார்கள். அதை மட்டும் ஒரு மடர் தானே, அதை உனிக்கொள்ள இதுக்கு போற ஜம்மத்தில் நம்ம குடிக்க கிடைக்காதுன்னு நினைக்கல, விளங்கிட்டா? ஆனா வாயில இருந்ததை துப்பினாங்க. பக்கத்துல உள்ள, அதாவது பீப்பாய்கள் எல்லாம் ஒட்டச்சு என்ன செஞ்சாங்க? வீதிகள் அப்படி ஓட விட்டார்கள். சொல்லப்பட்ட உடனேயே விட வேண்டும் என்றதுல உள்ள இஹ்லாஸ் அது. அப்ப எப்பொழுதும் நம்ம செஞ்சமா இல்லையா என்பது இரண்டாவது அம்சம். செய்வதற்கு முன்னால் உள்ளத்துக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு 100க்கு 100 இஹ்லாஸாக இருக்கும்.